அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆங்கில எழுத்துக்கள் மற்றும் அதனோடு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிற எண்கள் அப்படிங்கிற இந்த கணக்குகளுக்கு நம்ம இதை நல்லா ரஃபாக எழுதி வச்சிடணும். ஃபஸ்ட்லேயே A to Z வரைக்கும் எழுதப்பட்டு அதில் 1, 2, 3 அப்படிங்கிறத எழுதிடணும் மேலே. அது இடமிருந்து வளம். அதே மாதிரி அதே இசட்டுக்கு கீழே 1, 2, 3 அப்படியே எழுதி A கிட்ட வந்து முடியும் போது 26. இந்த 2 வரிசைகளையும் எழுதி வச்சுட்டு அதன் அமைப்பில் இந்த கணக்குகளை அணுகுனோம்னா விரைவாக இதில் கட்டாயம் மார்க் எடுத்துடலாம். அப்படி எடுக்கக்கூடிய வேலையை அதுக்கப்புறம் விரைந்து செய்து பழகிடணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு 18ங்கிற விடை சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி COME கம் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டு அதுக்கு உண்டான எண் விடை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஹாய்ங்கிறத நம்ம அந்த எழுத்துக்கள் காமிச்சேன் இல்லையா, எழுத்துக்களை எண்ணாக்கி வச்சுருக்கோம் இல்லையா, 1, 2, 3 அதுபடி இதில் அணுகிறோம். அப்போ ஏங்கிறது 1, ஹெச் வந்து 8, ஐ வந்து 9. இதை விரைந்து எடுத்துட்டு இதை அப்புறம் கூட்டி பார்க்குறீங்க. 9, 1, 10, 10, 8, 18. அப்போ ஹாய்ங்கிற வார்த்தை 18ங்கன்னு எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா அது சார்ந்த இடத்தினுடைய எண்களை கூடுதல் செஞ்சு பெற்றிருக்காங்க. அப்போ COME கம் அப்படிங்கிற இந்த அமைப்புக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய எண்களை அது சார்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய எண்களை எடுத்துகிட்டு இடமிருந்து வளம் எடுத்துக்கிட்டு கூடுதல் செஞ்சு பார்க்கணும். அப்போ சிங்கிற எழுத்து 3வது எழுத்து அது 3, ஓங்கிற எழுத்து 15வது எழுத்து அதனால் 15, எம்ங்கிறதுக்கு 13, ஈங்கிறதுக்கு 5ங்கிறத அது இடமிருந்து வளமாக அமையக்கூடிய அந்த எண்களை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட்டி பார்க்கும்போது 36 வருது. எனவே அதனுடைய விடை 36.